ஆற்றப்பட்டு வரும் பலவிதமான அறப்பணிகளின் வரிசையில் இன்று இவ்விடத்தில் ஒரு அறநிலை பாடசாலையை நாங்கள் தாழ்த்திருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்தபொழுது இந்த ஆலயத்தில் இந்த அறநிலை பாடசாலை இயங்கியது. அவர்கள் தங்களது கோரிக்கைகளை எமக்கு அளித்திருந்தார்கள். நாங்கள் யாழ்ப்பாணம், மலையகம் பல இடங்களில் உள்ள அறநிலை பாடசாலைகளுக்கு நாங்கள் சென்று அவர்களது துறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி பண்ணுவது வழக்கம். ஏனென்றால் பிள்ளைகள் தான் வருங்கால தூண்கள். அவர்களை இந்த வயதில் இந்த வகையான அறநிலை பாடசாலையின் மூலம்தான் அவர்களின் செயற்பாட்டை நாங்கள் நல்ல வழியில் கொண்டு செல்லலாம். அதன் அடிப்படையில் இந்த அறநிலை பாடசாலைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது கூடிய வழக்கம். என்னென்ன குறைபாடு இருக்கின்றதோ எங்களால் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தால் நாங்கள் உடனடியாகவே அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது வழக்கம். அந்த வகையில் இங்கே நாங்கள் வந்திருந்தோம். தங்களது குறைகளை கூறுகின்றார்கள். ஆனால் நான் இது முதல் செய்வதாக நாங்கள் எண்ணவில்லை. என்றால் இந்த இடத்தில் ஒரே 10 யூனிட்களும் இருந்தது. நாங்கள் இந்த இடத்தை நீங்கள் துப்புரவு செய்யுங்கள், நாங்கள் மறுமுறை வரும்பொழுது இதனை பரிசீலித்து இது செய்வோம் என்று. அடுத்த முறை வரும்போது ஓரளவு இந்த இடத்தை அவர்கள் துப்புரவாக்கி இந்த கட்டிடத்தை பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதாவது ஒரு அறகுறை கட்டிடமாக இருந்தது, அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை நாங்கள் இப்போது பூர்த்தி செய்து வரலாம் சொல்லி அதனை இப்போது 15 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த அறநிலை கட்டடத்தை கட்டியிருந்தோம். இதன் மூலம் இங்கே இந்த அறநிலையை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இங்கே உள்ள பொதுமக்களையும் பெற்றார்கள் ஆசிரியர்களையும் தான் சார்ந்தது. நாங்கள் அடிக்கடிங்கால் வருவோம், வருகின்ற நேரங்களில் வந்து பார்த்துவிட்டு செல்வோம். ஏதாவது சூழ்நிலை இருந்தால் அதை செய்துவிட்டு போவோம். அதே போன்று திருமூலர் அறநிலை பாடசாலையும் கடந்த வாரம் நாங்கள் வந்திருந்தோம். அங்கேதான் போயிருந்தோம். அங்கேதான் எங்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அங்கேயும் பார்த்து இந்த ஆலயத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு முன்மண்டலத்தை பார்த்தபொழுது அதே ஒரு பெரிய பயங்கரமாக இருந்தது. அதையும் அவர்கள் கோரிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் அந்த மண்டலத்தை இருக்கா தங்களுக்கும் ஒரு அறநிலை பாடசாலை கட்டித்தருமாறு கூடிய வகையில் நாங்கள் அதை பரிசீலனை கொடுத்து அதை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். அந்த வகையில் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இப்போது அவர்களுக்கு மாதாந்தம் ரூபாய் 15,000 2 அறநிலை பாடசாலைக்கும் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு நாளும் அனுப்பிக்க வேண்டும் நினைக்கிறேன். கடந்த மாத ரூபாய் 15,000. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மாதாந்தம் அந்த 15,000 ரூபாய் பிள்ளைகளின் 4 வாரத்திற்குரிய உணவும் அதில் உள்ள மீதத்தை அந்த ஆசிரியர் இருக்கலாம் கூறுகின்றோம். அவ்வகையான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பு நான் என்ன சொல்ல வேண்டும், இவ்வகையான விடயங்களை நான் ஈடுபடுவது குறைவு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எங்கே வந்தாலும் சரி இந்த மாதிரியான கோலங்களை நாங்கள் விரும்புவதில்லை. ஒரு இடம் சொல்ல மாட்டார்கள். மோன்சாமி மேடையில் இருந்தால் நான் போய் மாலை போட்டேன், இல்லாட்டி நான் அதை செய்தேன், இது செய்தேன் என்று ஒருவரும் அங்கே சொல்ல மாட்டார்கள். நான் போவதும் கூடாது. ஆனால் அங்கே உள்ள குறைபாடுகளை என்னுடைய இணைந்த அன்பர்கள் இங்கே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாங்கள் அங்கே ஒன்றும் செய்ய விடுறார்கள். இங்கேயாவது இவ்வகையான செயற்பாடுகளை செய்து ஐயாவை அதே தோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்கின்றது தெரிகின்றது. அவர்கள் விடுகின்றார்கள். இல்லை கட்டாயம் இருக்கத்தான் வேணும், கட்டாயம் தலைக்கு தலைப்பாகத்தான் வேணும், பொன்னால பொறுக்கத்தான் வேணும், நீங்கள் இருக்கத்தான் வேணும் என்று என்னை வற்புறுத்தித்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இதை நான் விரும்புவதில்லை. என்றால் பணிதான் எங்களுக்கு முக்கியம். பகட்டோ அதில் தேவையில்லை. எங்களுக்கு பணி, நாங்கள் செய்கின்ற சேவை பொதுமக்களிடம் என்ன நேரத்தில் போய் சேர வேணும், அந்த சேவைக்கு நாங்கள் என்ன மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைத்தான் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கு பேரோ பொருளோ பணமோ தேவையில்லை, போதும் தேவையில்லை. இதை நான் விரும்புவதும் இல்லை. ஆனாலும் இவ்விடங்களில் நான் ஒரு சில நன்மைகளை இறுக்கத்தை வைத்துக் கொண்டுதான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். என்றால் எம்மோடு வருகின்றவர்களின் வற்புறுத்தல் தான் இப்போதைக்கு காரணம். ஆனால் அவர்களே நான் சொல்வது வழக்கம், இவ்வகையான நிகழ்வுகளுக்கு என்னை உட்படுத்தக்கூடாது. நான் வருவேன், செய்வேன், தந்துட்டு போயிடுவேன், என்னை நிலங்கப்படுத்தி ஒன்றுக்கும் கூப்பிடக்கூடாது.
ஆனால் இது சமுதாயங்கிறது ஒரு சில கட்டுப்பாடுகளின் தளர்ச்சி தான் நான் இங்கே இருக்கின்றேன் என்று கூறி ஆச்சிரமம் தான் செய்கின்றார். இதில் இன்னொன்றை நான் கூற வேண்டும். தன்னியான் ஆச்சிரமம் தான் செய்வதை ஒழிய மோகனதாஸ் சுவாமி செய்வதென்று ஒருவருமே நினைக்கக்கூடாது. தன்னியான ஆச்சிரமத்தால் தான் நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய காசும் இல்லை, இல்லாட்டி நான் பெரிய நிதி பங்காளனும் இல்லை, வங்கிகளில் இருப்புகள் இல்லை, வட்டி மற்ற நிறுவனங்கள் மாதிரி வட்டி எடுத்து செய்வதும் இல்லை. அண்ணன்டாடி ஏதோ தன்னதியாக எனக்கு தருகிறார், அது உண்மை. ஏதாவது செய்ய வேணும் என்று விரும்பினால் உங்களுக்கு தெரியாது. இப்போ முன்னாள் கூட இப்போ தேவன் சொன்னார், யாழ்ப்பாணம் போதனாவதி சாலையிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் விண்ணப்பித்திருந்தார்கள் தன்னதியான ஆக்கிரமத்துக்கு. இந்த இரத்த எண்பு மெச்ச அந்த சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இருக்குது. அதுக்கு மருந்துகள் இல்லாத காரணத்தால் அவர்கள் எங்களுக்கு அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு அந்த பென்ஷனை தருவதில்லை. மருத்துவர்களுக்கு தான் நோயாளர்கள் கொண்டு சென்று செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த நோயாளர்களையும் கூட்டிக் கொண்டு போனாலும் 2 வருஷ தவணை, 1 வருஷ தவணை, 6 மாத தவணை என்று சொல்லி அந்த டேட்டை போட்டு தான் அவர்களுக்கு வைத்தியத்தை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு நீங்கள் அந்த மருந்தை எடுத்து தந்தால் நாங்கள் அந்த நோயாளர்களுடைய சிகிச்சைக்கு செய்வோம். அது இயங்கினால் அரசாங்கமும் எங்களுக்கு ஒரு நிதியை ஒதுக்கும். என்றால் இது செய்கிறார்கள், கட்டாயம் அவர்களுக்கு அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று செய்வார்கள் என்ற ஒரு அடிப்படை தன்மையை அவர்கள் எங்களுக்கு வழங்கப்படுத்தியுள்ளார்கள். நாங்களும் சரி, அவர்கள் ஒன்று கடன் வந்து பார்த்த உடனேயே என்னுடைய மனதுக்கு ஒரு உணர்வு வந்துவிட்டது. சரி, செய்யத்தான் குணம் போல இருக்கு, எதுவும் பார்ப்போம். அவர்கள் சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்க மாட்டார்கள். எனது வங்கி கணக்கு 4,56,000 ரூபா வந்திருந்தது. உடனடியாக என்னோட கூட்டிக்காரன் பார்த்தியா முருகன் தந்திருக்கிறேன். அந்த 4,56,000 ரூபாவும் யார் போட்டது என்ன விதத்தில் வந்தது எனக்கு தெரியும். அந்த நேரம் உடனே சொன்னேன், சரி நாங்கள் வெள்ளிக்கிழமை அவர்கள் கூப்பிடுங்க, மீதக்காக ஆற்றல் போட்டு அவர்களுக்கு நாங்கள் நிதியை வழங்குவோம். அதன் அடிப்படையில் அவர்கள் நேற்று நான் வெள்ளிக்கிழமை வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி, அதாவது பணிப்பாளர் யாழ்ப்பாண சாலையின் பெரியவர் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து நேரடியாக வந்து தன்னியான ஆச்சிரமத்தில் வைத்து அந்த நிதியை நாங்கள் அவருடன் கையெழுத்திருந்தோம். அவ்வகையான செயல்பாடு தான் தன்னியான ஆச்சிரமத்தில் இடம்பெறுவதையுடைய மோகன் சாமியோ மோகனதாசோ இல்லாட்டி ஒருத்தருடையதையும் நாங்கள் கேட்பதில்லை. இப்போது கூட என்னோட வந்து தயாபுரன் சொன்னார், அந்த திருமூல அறநிலை பாடசாலைக்கு 6வது பொருத்தம் செய்கிறதுக்கு யாரும் இருந்தால் கூப்பிட்டு விடுங்கோயா கட்டி கொடுப்பாங்க. ஆனால் உண்மையான பேச்சு, நான் ஒருவரிடம் போய் கை நட்டுவதில்லை, ஒருவரிடம் விட்டு கேட்பதில்லை. இல்லாட்டி இப்படி உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் செய்வோன்னு கிடைக்கிறதில்லை, கடிதம் போடுவதில்லை, கேட்டுக்கொள்வேன். அவர் சொன்னால் நான் கேட்டுவிட்டேன். அங்கே போய் அதுக்குள்ளே ஏதாவது முயற்சி கொண்டு வரும் நான் செய்வேன் நம்பிக்கையோட போகிறதையோடைய ஒரு காலமும் அவர் வந்து செய்வார், இவர் வந்து செய்வார், இல்லாட்டி இவர் செய்வார், இல்லாட்டி அவர் செய்வார் என்று நான் ஒரு தடவை பார்க்கிறேன். ஆனால் வரும், ஆனால் சன்னதியானால் வரப்படுற நிதி, அந்த நிதியை நீங்கள் யாராவது சுத்தியோகம் சொன்னீங்க என்றால் அது உங்களுக்கு தான் கூடாது. எனக்கு ஒன்று இல்லை, நான் போகிறான்னு நான் செய்யாமல் போயிடுவேன். ஏன்னா நான் முதலாளி இல்லை, முதலாளி சந்நிதியா அந்த தார நிதியை தான் நாங்கள் செய்து கொள்ளலாம். அப்போ அந்த நிதியை நீங்கள் இப்போ அறநிலை பாடசாலை அதற்கு எதிராக இருந்தாலும் அந்த அன்னஜான ஆச்சம் மூலம் வருகின்ற நிதியை ஆறார் பெருகினமோ அவர்கள் அதை சுத்தியோகம் செய்யாமல் நல்ல முறையில் அதை நடத்துவோம். அந்த அதை வளர்ந்து கொண்டு போகும். இப்போ இதை நாங்கள் செய்ய படிக்கிட்டோம். அவர்களும் ஏதோ பரிபக்குவமாக இருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. அது தானாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார். நான் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த கட்டிடம் 1.5 மணி நேரத்தில் இந்த 13 லட்சம் ரூபா வந்து நான் கொடுக்கணும்னு நான் கூட எதிர்பார்க்கிறேன். ஆனால் சன்னதியான் தந்தபடியாக தான் அந்த கட்டிடத்தை இப்போ நாங்கள் ஒப்பேற்றி நீங்களும் வந்து இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அந்த கட்டிடம் வளராங்களா அதே போல் தான் இப்போ திருமணம் கட்டிடம் கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் அங்கே போய் ஏதோ ஒரு நியதியில் அதையும் ஒழுங்கு செய்வோம். அதுக்கு மேலே தான் ஏன் எங்களுக்கு பொறுப்பாக இப்போ ஆக்கள் இருக்கிறார்கள். தண்ணியில் இல்லத்தையும் மாட்டோம்னா அங்கே ஒரு 5-6 பேர் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் விடுவோம். தம்பி வியாபாரம் இப்படி முன்னத்தையும் ஆக்களுக்கு ஏதோ பிரச்சனையாக காரணம் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் போய் புலன் விசாரணை பண்ணி எங்களுக்கு அறிவிக்கணும். சாமி இது இப்படி பிரச்சனையாக அதில் கட்டாயம் செய்யணும். நான் போய் பார்த்தினாங்க.
அந்த மாதிரி அவர் சொன்னப்போ தான் நாங்கள் போய் நேரடியாக பார்த்து அதற்குரிய இதை செய்வது. அதை வந்து இப்போ சுதந்திர இந்தியாவில் இருக்கிற இவர் மூலம் தான் இதுகளை செய்யக்கூடிய எங்களுக்கு இதுவாக இருக்குது. அன்றைக்கு பூமாங்குளத்தில் கூட ஒரு ஒரு வயது போன அம்மாவும் ஒரு ஏழாவாளி ஒரு மகள் அவர்கள் வீடு இருக்கையிலாத ஒரு கட்டத்தில் இருந்தது. அந்த வீட்டை நாங்கள் போய் பார்த்து எங்களுக்கு விண்ணப்பம் கொடுத்தார்கள். அந்த வீட்டை போய் பார்த்து அதற்குரிய நிதியை செய்வோம்னு சொல்லி செய்து அதற்குரிய நிதியை இவர் பவனியாக இருக்கின்றபடியால் எங்களது ஆட்சியர் இவர் பவனியாக இருக்கிறபடியால் எங்களது ஆட்சியத்தின் செயற்பாடுக்கு ஊக்கமாக இருக்கின்றபடியால் இவர் மூலம் அந்த வீட்டை புனரமைப்பு செய்து கொடுத்தோம். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இருக்கிறபடியால் எங்களது காரியங்களுக்கு ஒரு இலகு. இல்லாவிட்டால் நாங்கள் அங்கேருந்து இந்த சீமனும் கொண்டு வராத கண்ணும் கொண்டு வராத ஆற பிடிக்கிறோன்னு தெரியாது. இப்போ இதெல்லாம் இருக்கவே தான் இந்த கட்டணம் கூட சரியாக முடிஞ்சது. இல்லாட்டி செய்யலாது. அதே மாதிரி தான் முல்லைத்தீவில் ஒரு வீடு 9 மாதத்தில் 17 லட்சம் ஒரு மாதத்தில் 17 லட்சம் ரூபா பொறுமையான வீடு முல்லைத்தீவில் கட்டி கொடுத்துருக்காங்க. முடியவடையில் ஒரு 7ஆவது குடும்பம். இனி என்ன வறுமை கோட்டு குடும்பத்துக்கு 17 லட்சம் ரூபா செலவழித்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் அதை விடக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அதை கொடுத்து அவர் 2 பேர் 3 பேர் ஆச்சிரமத்தோடு ஈடுபாடான அன்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பொறுப்பில் விடுவோம். நாங்கள் வந்து பார்ப்போம். அந்தந்த நேரம் அந்தந்த நிதியை நாங்கள் அனுப்புவோம். ஆனால் அந்த நிதியால் என்ன மாதிரி வரும்னு தெரியாது. கன நேரம் எடுக்கலாம் போல இருக்கு பேசுறது. ஆனால் உண்மைக்கு சொல்ல வேண்டிய உடன் தான் இறை நம்பிக்கை முக்கியம். நீங்கள் என்னதான் தெரியுங்கள், இறை நம்பிக்கையை நாங்கள் இறுக்கமாக பிடித்தால் எண்ணம் அதோடு எங்கள் எண்ணம் தூயதாக இருக்க வேண்டும். அடுத்தவன் கிட வேணும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை பிடித்தாவே இல்லை. அவனும் வாழ வேணும். அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச செய்யணும்னு சொல்லி இறை நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு அலுவலை செய்ய போனால் அந்த இறை நம்பிக்கை எங்களையும் கொண்டு இயக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இதுதான் யதார்த்தம், உண்மை. அந்த அளவில் நாங்கள் இன்முறை இங்கே வந்திருக்கிறோம். திருமூலர் அறநிலை பாடசாலைக்கு வர வேண்டியிருக்கும். வருவோம் என்று கூறி உங்கள் அனைவரும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். திருமூலர் அறநிலை பாடசாலைக்கு வர வேண்டியிருக்கும். வருவோம் என்று கூறி உங்கள் அனைவரும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.